72வது நேஷ்னல் அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களில் எது பெஸ்ட் திரைப்படம், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் இசையமைப்பாளர், பெஸ்ட் காஸ்டியூமர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவுல மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாவிலேயே ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிற, இன்னிக்கும் இருக்கிற நம்மளுடைய சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு பேர் இடம்பெறல. ஒரு திரைத்துறையில உச்சத்துல இருக்கும்போது, இன்னைக்கு படம் நடிச்சா கூட 500, 1000 கோடி கலெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு மாஸ் வேல்யூபிள் இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கூட இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவார்டு நாங்க ரசிகரெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு குடுக்கிற ஒரே அவார்டு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் என்கிற அவார்டு தான். நாங்க வருஷம் வருஷம் ஒரு படம் வருதோ இல்லையோ, 5 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்க அவருக்கு முதலமைச்சர் என்கிற அவார்டு குடுப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேஷனல் அவார்டு தான் முக்கியமா? இல்ல தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் தான் முக்கியமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.